அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போது தினசரி பலன்கள் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி கிடைக்காத நபர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தினசரி பலன்கள் வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைச்சிரும். இப்போ மேஷம், இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். குழந்தைகள் இல்லாத நபர்கள் இந்த மாதத்தில் சிகிச்சை எடுப்பது பலனை தரும். திருமண வரன் அமையாதவர்களுக்கு இந்த மாதத்தில் வரன் அமைந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுறது அரசாங்க வழியில் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நிவர்த்தியாகும். சிலருக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக நல்ல தகவல் கிடைக்கும். தந்தை மகனுக்குள் சிறு சில கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். சிலர் பிள்ளைகளுக்காக மருத்துவ சிகிச்சை எடுக்க நேரிடும். மாதத்தின் பின்பகுதியில் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம். தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அரசு வழி தொடர்பு, தொழிலுக்கு அரசாங்கத்தின் மூலம் நன்மை ஏற்படுதல், அரசாங்க ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள், நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். நிறைய பேர் வாகனம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியூர் பயணமோ இல்லை மற்றும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறது அதெல்லாம் 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதிகளில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் ராகுவோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியனால பண வரவில் இன்னும் தடை இருக்கத்தான் செய்யும். அவங்க அந்த தடை நிவர்த்தி பண்ணுறதுக்கு துர்க்கையம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வைத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த தடையெல்லாம் நீங்கிடும். ரிஷபம், வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு தாமதமாகும். மாதத்தின் பின்பகுதியில் இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி இன்னும் மன உளைச்சலை தரும். மருத்துவத்துறை சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும். தந்தை மகனுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு இல்லை சண்டை சச்சரவு ஏற்படலாம். சிலர் வேலை நிமித்தமாக தந்தையை பிரிய நேரிடும். சிலரின் தந்தைக்கு உடல்நலமின்றி சுகவீனம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஆன்மீக தொடர்பு நண்பர்கள் அமைவார்கள். அந்த ஆன்மீக பிரயாணம் மூலம் மன அமைதி கிடைக்கும். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இது. சிலருக்கு இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும். சிலரது கணவருக்கு இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமாகவோ மாதவிடாய் சம்பந்தமாக பிரச்சனைகள் தோன்றி மறையும். வேலை பார்ப்பவர்கள் உங்கள் நிறுவனத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் தோள்பட்டை அல்லது பல்வலி ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். புதிய நண்பர்களின் சேர்க்கை தொடர்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 6ஆம் தேதி, 11, 21, 25, 26 இந்த தேதிகளில் வெளியூர் பிரயாணமோ இல்லை முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலில் செவ்வார்லி மாலை சாத்தி வழிபடுறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை தரும். மிதுனம், கல்வி கலைகள் கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலர் உயர்கல்விக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இப்போ அந்த வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு தடை ஏற்பட்டிருந்த கல்வி மீண்டும் கல்வி கற்க வாய்ப்புகள் அமையும். உத்தியோக உயர்வு ஏற்படும். புகழ் கூடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். உங்களோட தன்னம்பிக்கை உயரக்கூடிய மாதம். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தந்தையுடன் புனித பயணம் சென்று வருவீர்கள். சிலர் இடமாற்றம் செய்ய நேரிடும். நிலம் விற்க நினைத்தவர்கள் நிலம் விற்று பணம் கிடைக்கும். சிலருக்கு வீட்டில் சிறிய சிறிய பிரச்சனைகள் தோன்றும். இளைஞர்களுக்கு புதிய காதல் ஏற்படும். அவர்கள் மூலம் பரிசு பொருட்கள் கிடைப்பதும் மகிழ்ச்சியை தரும். வீட்டில் விசேஷங்கள் சுப செலவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும். பிரச்சனைகள் குறைய அம்மன் கோயில் வழிபாடு இந்த மாதத்தில் நன்மையை தரும். திங்கட்கிழமை தோறும் அம்மன் கோயில் 2 தீபம் ஏற்றி வாருங்கள். இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 11ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையை தரும். கடகம், உங்களுடைய உறவினர்கள் வருகை அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். கல்வி கற்பதில் ஈடுபாடு இருக்காது. சிலருக்கு கல்வி தடை ஏற்பட்டு மாதத்தின் பின்பகுதியில் தடை நிவர்த்தியாகும்.
கெட்ட பழக்க வழக்கங்களுடைய தொடர்புடைய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதை தவிர்ப்பது நல்லது. சிலர் மோசடியில் ஈடுபட தூண்டுவர். உங்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். கவனம் தேவை. சிலருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலுக்காக சிலரிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். சிலர் நகைக்கடன் வாங்க நேரிடும். தொழிலில் திடீர் தனவரவு மகிழ்ச்சியை தரும். நகைக்கடன் அடைத்து மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதத்தின் பின்பகுதியில் அமையும். குடும்பத்தில் ஒருத்தொருவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய நேரலாம். சகோதரர்களுக்கு சுப பலன்கள் நடக்கும். நண்பர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரை இருந்த மனச்சுமைகள் பணிச்சுமை குறையும். கமிஷன் தொழில் புரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 11 25 26ஆம் தேதி. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேதிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது முக்கியமான முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு வருவது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை குறைக்கும். சிம்மம், சென்ற மாதத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு மனதில் புதிய தெம்பும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுறது. வீட்டில் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வுகள், சடங்கு, குழந்தை பேர் என சுப செலவுகள் ஏற்படும். கடன்கள் அடைபட்டு மன நிம்மதி ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும். வேலை மாற்றம், புதிய வேலை கிடைப்பது மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். வீடு கட்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் வாகன கடன் கிடைத்து வாகன மாற்றத்தை செய்வீர்கள். நிலம் வாங்கும் யோகம் உருவாகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தொழில் போட்டியை சமாளித்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய காதல் தொடர்பு ஏற்படுவது அதன் மாதத்தில் பின்பகுதியில் அதில் பிரச்சனையும் ஏற்படும். ஃபோன் தகவல்கள், உரையாடல்கள் மூலமாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். கவனம் தேவை. குடும்பத்தில் பெரியவர்களுடன் ஆன்மீக பிரயாணம் சென்று வருவீர்கள். ஆன்மீக பிரயாணம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இந்த மாதத்தை மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக அமைக்கும். இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 4, 6, 16, 17 மற்றும் 27ஆம் தேதி. இந்த மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குருவை 3 தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நன்மை கிடைக்கும். கன்னி, உங்களுடைய மதிப்பு கௌரவம் உயரக்கூடிய மாதம். பெரியவர்களுடைய நட்பு உதவி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதிரி அமையும். வெளியூர் பயணங்கள் அமையும். புதிய கல்வி கற்பது மற்றும் கலைகளில் விருப்பம் அதிகமாகும். புதிய பெண்கள் அல்லது புதிய ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும். வேலைக்கான தேர்வு, பதவிக்கான தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். பதவி உயர்வும் பண வருவாய் அதிகரிப்பும் நடக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதில் விருப்பம் அதிகமாகும். முதலீடு செய்வதற்கும் நல்ல மாதமாக இது அமையும். சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். இரத்த சம்பந்தமான வியாதி இல்லை இரத்த கொப்பளங்கள் ஏற்படலாம். வீண் செலவுகள் ஏற்படும். வாகனத்தில் கவனமுடன் செல்வது நல்லது. பொருட்கள் திருடு போக இல்லை நீங்கள் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து, அதாவது அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷமடைய செய்யும் மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் 4, 5, 10, 22, 25 இந்த தேதிகளில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள், வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நலம். திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து வருவது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யும் மாதமாக அமையும். துலாம், உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி கூட நடக்கக்கூடிய மாதம் இது. இதுவரை திருமணமாகாமல் தள்ளி போயிருந்த வரன்கள் அமைந்து மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உறவினர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. வீடு வாங்கும் யோகம், வீடு இடம் விற்கக்கூடிய யோகம் இரண்டுமே அமையும். மாதத்தின் பின்பகுதியில் இதுவரையில் மனதில் நினைத்திருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலர் குழந்தை பாக்கியத்தாக மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பூர்வீக இடத்தில் வீடு கட்ட நினைச்சவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த பாக்கியம் அமையும். பூர்வீக கோயில் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். உத்தியோகத்தில் உள்ள அனைவரும், அதாவது உங்களுக்கு சக ஊழியர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு
உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதன் மூலம் நன்மையும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பதற்கு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும். அரசாங்க ஆதரவு, அரசு வழி தொடர்பு, அரசாங்க வேலை என அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் தொழில் ஆதரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் மாதம் இந்த மாதம். பணவரவு மன திருப்தி தரும். இந்த மாதத்தில் 4, 16, 17, 25, 26 இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் விநாயகர் கோயில் வழிபாடும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வாருங்கள். பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதமாக அமையும். விருச்சிகம், தந்தை மகனுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். தந்தைக்கு அல்லது மகனுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம். தந்தையின் நிலம் சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சிலருக்கு வயதான பெண்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். பண விரயம் ஏற்படும் மாதம் இது. பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படும். திருமண வாய்ப்புகள் தடைபட்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக அமையும். மனைவிக்கு நோய் தொற்றுகள் ஏற்படலாம். சரும வியாதிகள் தோன்றக்கூடிய மாதம் இது. இதுவரையில் இருந்த தொழிலில் இருந்த நெருக்கடிகள் குறையும். பிரயாணங்கள், தொழில் பிரயாணங்கள் ஏற்படும். தொழிலுக்காக செய்யக்கூடிய பிரயாணங்கள் மூலம் நன்மைகளும் நடக்கும். தேவைகள் அதிகமாகி கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தவர்களுக்கு லாபம் தரும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். பொறுமை தேவை. பண வரவு உங்களுக்கு திருப்தியை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 11ஆம் தேதி, 21ஆம் தேதி, 25, 26 இந்த தேதிகளில் பிரயாணங்கள் மற்றும் முக்கிய புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து வாங்க. நிச்சயமாக பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பில் உண்டு. தனுசு, தாயாரின் உடல்நிலையில் கவனம் அதிகம் தேவை. மகன் உடலில் கொப்பளங்கள், சிறு சிறு கொப்பளங்கள் தோன்றி மறையும். வேலை பார்க்கும் இடத்தில் அவ்வப்போது மன உளைச்சல் ஏற்படும். செய்யும் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இதுவரையில் இருந்த தொல்லைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும். சில நேரங்களில் ஊழியர்களின் சோம்பேறித்தனத்தால் உங்களுடைய இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். தொழில் புரியும் இடத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் மகிழ்ச்சி. குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் மாதமாக இந்த மாதம் அமையும். தனவரவு உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்கும். புதிய நகைகள் வாங்கி மகிழ்வீர்கள். சிலர் மொபைல் மாற்றம் செய்வீர்கள். இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 4, 6, 21, 25, 26 இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வர நன்மைகள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். மகரம், வாகனத்தில் செல்லும்போது மிக கவனமுடன் செல்ல வேண்டிய மாதம் இது. வாகனத்தில் கண்ணாடி உடைவது, வாகன ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அரசாங்கத்தால் தொல்லை ஏற்படும். சிலருக்கு இனம் புரியாத மனக்கலக்கம் ஏற்படும். காய்ச்சல், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவருக்கு உடல்நலம் குறைவு ஏற்படலாம். நிலம் வாங்குதல், வாகனம் மாற்றுதல், தள்ளி வைப்பது இந்த மாதத்தில் நல்லது. தேவையற்ற செலவுகள், தேவையற்ற தொடர்புகள் மூலம் பண விரயம் ஏற்படலாம். கவனமுடன் பழகுதல் நல்லது. தொழில் முடக்கம் ஏற்படுவது, தொழிலில் தேவையற்ற முதலீடு செய்வதை தவிர்க்கவும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். தொழிலில் முன்னேற்றத்தை காண இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு பின் நல்லவை நடக்கும், நன்மை நடக்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான பண விஷயங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமையும். இந்த மாதம் 3, 7, 11, 16, 17 மற்றும் 26 இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளில் இறங்குவதை தவிர்க்கவும். துர்க்கையம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் தாக்கம் குறையும். கும்பம், தந்தைக்கு பிரயாணம் ஏற்படும். மகனுக்கு புதிய வேலை கிடைக்கும். திருமணத்தடை நீங்கி திருமண வரன் அமையும். வீடு வாங்கும் யோகம், வாகன மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சிலர் வாகனம் மூலம் வருமானம் பெற திட்டமிடுவீர்கள். வீடு விற்க நினைப்பவர்களுக்கு வீடு விற்பனையாகும் மாதமாக இந்த மாதம் அமையும். தாயாரின் உடல்நிலையில் சுகவீனமாகும். கூடுதல் கவனம் தேவைப்படும் மாதம் இந்த மாதம். குடும்பத்தில் சிலருடன் மகிழ்ச்சியற்ற நிலை ஏற்படும். பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பொதுமக்கள் தொடர்புடைய தொழில் புரிபவர்களுக்கு
மன உளைச்சல் தரக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றம் அமையும். முன்னர் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். ஆன்மீக யாத்திரை மன நிம்மதியை தரும். பெண்களுக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம். பண வரவும் அதற்கேற்றாற்போல் செலவும் அதிகரிக்கும் மாதம் இது. இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 6, 10, 17, 22 மற்றும் 27. இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் சண்டிகேஸ்வரருக்கு 2 தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது பிரச்சனைகளை தாக்கத்தை குறைக்கும். மீனம், அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மாதம் இது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு இதுவரையில் கிடைக்காத கடன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மருத்துவ செலவும் ஏற்படும். தொழிலில் புதிய முயற்சி, புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். சகோதரர்களுக்கு இரத்த காயம் ஏற்படலாம். மூட்டு வலி, தோள்பட்டை வலி ஏற்படலாம். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். நண்பர்களின் உதவி, ஒத்துழைப்பு, பண வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமையும். மனைவிக்கு கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு வரன் அமையும். நிலம், சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல இடம் அமையும். வேலை பார்க்கும் இடத்தில் புதிய மறைமுக எதிரிகள் தோன்றுவர். பொறாமை அதிகரிக்கும். வேலை மாறலாமா என நினைக்கும் அளவுக்கு பணிச்சுமை கூடும். உறவினர்களின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் 4, 5, 16, 17, 25 மற்றும் 26 தேதிகளில். புதிய முயற்சிகள், வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து வருவது நன்மையை தரும். இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த செய்வினை பாதிப்பு இல்லை திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு, கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த 3 வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும், அதை தீர்க்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிற முந்தைய பதிவுகளில் இருக்குது. அது யாரும் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. அதன் மூலமாக பரிகாரம் செஞ்சு உங்களோட பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.